ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் டைம் டெலிகிராமில் சொல்லியிருந்தேன் ஹோல்டிங் ஆல்ட் காயின் வந்து நம்ம ஷேர் பண்ணுங்கள், நம்ம செலக்டடாக ஒரு டாப் 5 ஆல்ட் காயின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய ஆல்ட் காயின்லாம் போட்டிருக்காங்க. இதில் வந்து செலக்டடாக ஒரு 5 அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கிறது ஒரு 5 எடுத்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். சரிங்களா? வாங்க நம்ம டாபிக் போகலாம். அந்த காயின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிடிஎஸ் அப்டேட் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பிடிஎஸ் அப்டேட் வந்து லாஸ்ட்டு வீடியோ அதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, பிடிசி வந்து கரெக்டாக ரெசிஸ்டண்டில் வந்து நமக்கு கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. அதனால் ப்ரைஸ் மேலே போக தான் பார்க்கும், மேலே தான் அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணுது ஒன்டேல. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல சகுனம். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரைஸ் வந்து நல்லா பிரேக் அவுட் பண்ணுது. ஓகே, இப்போது இது வந்து அதிகபட்ச பாசிபிலிட்டி மேலே போக தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 99,000 போகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் $1 lakh வந்து போகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. சரிங்களா? சப்போஸ் இங்கேருந்து டவுன் வரணும்னா இங்கே பல ரீசன் நிறைய நடக்கணும். அது நடந்தால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு இன்றைக்கி கேண்டில் கீழே வந்தாலும் அது டவுன் கரெக்ஷன் கீழே போகும். இல்லைனா வந்து இங்கே மேலே ரெசிஸ்டனுக்கு மேலே கன்சல்ட் ஆனாலும் ப்ரைஸ் வந்து கீழே போகும். ஸோ என்ன ரீசன் வருதுன்னு நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணுது. இது வந்து ஸ்ட்ரைட்டாக 1 lakh போயிடுச்சுன்னா அது வந்து இன்னும் ஃபர்தராக புல்லிஷ் ஆகும். சரிங்களா? ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து நல்லா கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் ப்ரைஸ் மேலே போகுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டாக அது மேலே போகுது. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் தான். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பேரிஷ் மாறினா நான் சொல்கிறேன். பட் இது வந்து இப்போ புல்லிஷில் தான் இருக்குது ப்ரைஸ். ஓகேங்களா? இது வரையும் புல்லிஷில் தான் இருக்குது. நான் ஏன்னா கீழே வந்து சொல்லிட்டு தான் வரேன், ப்ரைஸ் புல்லிஷில் தான் இருக்குன்னு. பேரிஷ் மாறினா நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து செலக்டட் ஆல்ட் காயின் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து ரியோ சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரியோ பற்றி பார்க்கலாம். ரியோ யூஎஸ்டிடி. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல வைக்கிறேன்னா, இது வந்து வீக்லியில் வச்சுருக்கேன். வீக்லி இல்லைன்னா மந்த்லியில் கூட வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ மந்த்லி வச்சா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட்டு 2.6 வந்து ரெசிஸ்டண்ட்டு. ஸோ அது என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸு மந்த்லியில் போயிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து பக்காவான எந்த ஏரியானா 0.28 இப்போ இருக்கிற ஏரியா வந்து பக்காவான ஒரு மேனிப்புலேஷன் ஏரியா. சரிங்களா? ஸோ இது வந்து பக்காவான மேனிப்புலேஷன் ஏரியா, பாட்டம் ஏரியா. ஸோ இது இருக்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதனுடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $10 to $15 மினிமம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ $10 to $13 வந்து மினிமம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் போயிட்டு மேலே டச் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் $10 to $15 போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு ஆவரேஜாக அதிகபட்ச பாசிபிள் வந்து ஒரு $10 to $15 ரியோ போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே ஃபாலோ ஆகுது. இதனுடைய டார்கெட் வந்து கிட்டத்தட்ட $100 மேலேயும் போகுது. பட் அது போகுமானா அதெல்லாம் வந்து வேலிட் பாயிண்ட் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அப்கமிங் நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இங்கே இருந்து நம்ம சொல்லணும்னா ஒரு $10 to $15 வந்து போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த புல் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு டாப் சொல்கிறேன், அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு எது வந்து அதிகமாக போட்டிருக்காங்கன்னா ஷிபா போடுறாங்க. சரிங்களா? ஷிபா பார்க்கலாம். ஷிபா காயின் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஷிபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீக்லியில் வைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா? சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரைஸ் வந்து பிரேக்கப் பண்ணியிருக்கு. நல்லா பாருங்கள், இது ஒரு ட்ரெண்ட் லைன்னா பிரேக்கப் பண்ணி தான் ப்ரைஸ் மேலே போச்சு. இப்போவும் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா? இது பிரேக்கப் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக்கப் பண்ணால் இது வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோவா இப்போ இங்கே மாறுது. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், வீக்லியில் இந்த லோ வந்து கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிக்விடேஷன் இருந்திருக்கு.
இந்த லோவில் உள்ள லிக்விடேஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் பிரேக்கப் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல வந்து அவன் ஒரு புல்லிஷ் சைனாக தான் மாறுறான் ப்ரைஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக போய் இந்த க்ரீன் ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்கப் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங் டைமாக சொல்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 10x வரையும் வாய்ப்பு இருக்குது ஷிப்பில். ஸோ இது வந்து எப்பயாவது தான் வந்து பம்ப் ஆகும். ஆனால் பம்ப் ஆனால் நல்லா ஸ்பீடாக பம்ப் ஆகும். மற்றபடி மற்ற நாள் ஃபுல்லாகவே கன்சல்டேட் மார்க்கெட் தான் ஷிப்புக்கு. ஓகேங்களா. பட் இது வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் ஷிப்புக்கு வந்து. இது ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான். கரண்ட் ப்ரைஸில் வந்து ஒரு 10x எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஏன்னா எல்லாமே நான் டெக்னிக்கலாக தான் சொல்கிறேன். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் காயின்லாம் புது காயின் தான். வாங்கியிருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காஸ்பாவா ஓகே, காஸ்பா பார்க்கலாம். காஸ் யூஎஸ்டிடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டு. ஓகேங்களா. இங்கே பார்க்குறீங்க தெரியும். இது வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டு. ரேஞ்ச் மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்கு, கீழே உள்ள லிக்விடேஷன் எல்லாத்தையும் எடுத்திருக்கான். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. பட் இந்த புல் மார்க்கெட்டில் காஸ்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு டாலர்லேருந்து ஒரு $2. ஓகேங்களா. ரொம்ப ஆசைப்பட வேணாம். $1 ஒரு $2 வந்து போகிறதுக்கு மேக்ஸிமம் $1 போனால் மேக்ஸிமம் செல் பண்ணிடலாம். பிகாஸ் வந்து இங்கேருந்து $1 போனால் 10x காஸ்பா. சரிங்களா. பட் இது வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் கீழே எடுத்துருக்குன்னா, கீழே உள்ள லிக்விடேஷன் எடுத்துருக்குன்னா ப்ரைஸ் மேலே போக போகிறான்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டு. டெக்னிக்கலாக பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட்டு $1 போகிறதுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா மேலே வந்து பக்கான ரெசிஸ்டண்ட்டு. மேலே எந்த கேண்டில் வந்து பிரேக்கப் பண்ணல. அதனால் மேலே ஃபுல்லாக லிக்விடேஷன் இருக்கும். மேலே பிரேக்கப் பண்ணனா ஒரு நல்ல ஸ்பீடான பம்ப் இருக்கும். அந்த பம்பு ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு $1 மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு புல் மார்க்கெட்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அப்கமிங்கில் வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் அஜீரோ கேட்டிருக்காங்க. அஜீரோ வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த காயின் வந்து நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. சரிங்களா. நல்ல ஒரு பொட்டென்ஷியல் அந்த காயினுக்கு இருக்குது. பட் வந்து என்ன ஆகிடும்னா 0.6 பெரிய ட்ராப்பு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல வந்து ஒன்றும் அக்குமுலேட் பண்ணுவேன், இல்லைனா வந்து ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா ஹோல்டு பண்ணுவேன். ஸோ 2 தான் பண்ணுவேன். இது வந்து ஒரு நல்ல சென்டிமெண்ட் காயின், நல்ல ப்ராஜெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து ஒரு $5 to $10 வந்து ஒரு ஆவரேஜாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அஜீரோவுக்கும். ஏன்னா வந்து சென்டிமெண்ட் நல்லா இருக்குது, ப்ராஜெக்ட்டும் நல்லா இருக்குது. அதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஏஓ போட்டிருக்காங்க. பிட்டான்சரு. சரிங்களா. ஸோ பிட்டான்சரை பற்றி பார்ப்போம். பிட்டான்சர் வந்து நல்ல பம்பில் இருக்குங்க மார்க்கெட்டு. சரிங்களா. சூப்பரான பம்பில் இருக்குது. சரி. ஓகே. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எந்த ரெசிஸ்டண்ட்டுமே இல்லை. ஸோ ரெசிஸ்டண்ட் வந்து மேலே லிக்விடேஷன் எடுக்கலை. அதனால் இந்த ரெசிஸ்டன்ட் கண்டிப்பாக போவான் மார்க்கெட்டு. தட் மீன்ஸ் வந்து 764. ஓகேங்களா. ஸோ அது போவான். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் $1000 வந்து அதிகபட்சம் $1000 வந்து ஒரு ஆவரேஜாக டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. $1000 போச்சுன்னா பிட்டான்சர் வந்து கொஞ்சம் செல்லிங் போடுங்க. ஒரு டிசியில் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, நம்ம 5 காயின் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்டேட் மற்றதெல்லாம் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். சரிங்களா. நம்ம அதிகபட்சம் காயின்லாம் போட்டுட்ருக்கோம். கியூபிக்லாம் நல்ல காயின் ஹோல்டு பண்ணலாம். எத்திரியம் ஃபெட்டெல்லாம் நான் ஆல்ரெடி குரூப்லேயே போட்டிருக்கேன். சரிங்களா. ஸோ இதுதான் டாப்பு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்டிசிலாம் வந்து நல்ல ஒரு லாங் டைம் ப்ராஜெக்ட் தான், ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா. அதெல்லாம் பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது. சரிங்களா. ஓகே கேஸ், இது வந்து இன்னும் ஃபைனான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.